இந்த உலகத்தில் முக்காவாசிக்கு அதிகமான பேர் என் கூட தான் பழகுனான், என் கூட தான் இருந்தா, ஆனால் என்னை விட ரொம்ப பெரிய இடத்துக்கு போயிட்டான், நல்ல வீடு வாசலில் செட்டில் ஆகிட்டா, கார் வாங்கியாச்சு, என்னென்னமோ பண்ணியாச்சு, ஆனால் நம்ம மட்டும் இருந்த இடத்துலையே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போவும் புலம்பிக்கிட்டே தான் இருக்காங்க. என்னைக்காவது யோசிச்சிருக்காங்களா அவங்கெல்லாம்? ஏன் நம்ம இதே இடத்துல இருக்கோம், ஏன் தன்னை விட கூட இருந்த எல்லாரும் முன்னேறி போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது யாராவது யோசிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான விடை இந்த கதையோட முடிவாக தான் இருக்கும். அப்படி என்ன முடிவாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்க. அப்போ தான் இது வரைக்கும் யார் தங்கிட்ட இருந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வெற்றியான பாதையில் போயிட்டுருக்காங்க, ஆனால் நான் மட்டும் ரொம்ப பின்தங்கியே இருக்கேன் அப்படின்னு கஷ்டப்படுற எல்லாருக்கும் இது ஒரு நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நான் தொடங்குறேன். நான் உங்கள் எஸ்எல் தகவல் தமிழச்சி. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பழைய கிராமம். அந்த கிராமத்தில் கதிர்ன்ற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வரான். அவன் பொறியியல் முடித்த ஒரு இளைஞன். பல இடங்களில் வேலைகள் தேடுறான். இருந்தாலும் தன்னோட படிப்புக்கு ஏற்றாற் போல் வேலைகளும் இல்லை, சம்பளமும் இல்லை. ரொம்ப விரக்தியோடு ஊர் திரும்புகிறான். அப்போது தன்னோட வீட்டோட திண்ணையில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டே யோசிக்கிறான். தங்கிட்ட இருந்த எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, பாத்தியா என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கேன், என் வாழ்க்கை இப்படியே கழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டே எதோ நோண்டிக்கிட்டே இருக்கான். அங்கே பக்கத்தில் ஒரு சிறு பானையில் விதை விதிச்சிட்டு இருந்த அந்த ஊர் ஒரு பெரிய தாத்தா என்ன பண்ணுறாரு, என்ன கதிர் ஃபோன்லேயே உலகத்தையெல்லாம் தேடுற போல அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு தாத்தா கிட்ட கதிர் சொல்கிறான், என்ன தாத்தா பண்ணுறது, எது பண்ணாலும் உருப்பட மாட்டிருக்கு, எந்த வேலையும் எனக்கு அமைய மாட்டிருக்கு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்கிட்ட எல்லாமே தேடு, உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். என்ன தாத்தா நீ வேற, எனக்கு நிம்மதியே இல்லைன்னு நினச்சிட்ருக்கேன், நீ இதில் எல்லாமே சேரும் அப்படின்ற, எல்லாம் நிம்மதியே இல்லாதவனுக்கு பணமெல்லாம் எப்படி சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரொம்ப விரக்தியாக சொல்கிறான். அப்போ தாத்தா சிரிச்சுக்கிட்டே ஒரு கண்ணாடி குடுவையில் ஒரு கலங்கிய தண்ணீரை கொண்டு கொடுக்குறாரு. இதை பார், இதை கலங்காமல், அதாவது ஆடாமல் அசையாமல் ரொம்ப நிம்மதியாக, அதுவும் கொஞ்சம் கூட அசையாமல் பிடிச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இவனும் வாங்கி கொஞ்ச நேரம் நிற்கிறான். இருந்தாலும் அந்த தண்ணீர் கலங்கிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவன்கிட்ட ஒரு நிதானம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறான், அவன் கையில் இருந்த அந்த குடுவை ஆடிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், இங்கே பார்த்தியா, நீ என்ன தான் நீ நிற்கணும்னு நினச்சாலும் உங்ககிட்ட நிதானம் இல்லை, ரொம்ப பரபரப்பு இருக்குது, பதற்றம் இருக்குது. அதனால் என்ன ஆகுது, இந்த குடுவை அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகுது, கீழே இருந்த கற்கள் எதுவுமே தெரியலை. அந்த மாதிரி தான் நீயும் ரொம்ப குழப்பத்துலேயும் பதட்டத்திலையும் இருக்கிறதுனால உன்கிட்ட இருக்கிற உழைப்பும் உன்கிட்ட இருக்கிற திறமையும் உனக்கு தெரியாமையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குதான். அப்படின்னா நம்ம என்ன தவறு பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல அவன் உணர ஆரம்பிக்கிறான். அடுத்த முறை என்ன பண்ணுறான், நம்மளால் முடியும், கண்டிப்பாக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் உறுதுணையோடு, அதாவது உறுதியாக அந்த கண்ணாடி குடுவையை கொஞ்சம் நிதானமாக பிடிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணீர், அந்த அசைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. தண்ணீரும் கலங்காமல் நிற்குது, ஒரு தெளிவான நிலைமைக்கு வருது. அப்போ என்ன நடக்குது, கீழே இருந்த கற்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அப்போ தான் கதிருக்கு புரிஞ்சுது நம்ம எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கோம் அப்படின்றது. அப்போ தான் முதல் முறையாக தன்னோட வெற்றிக்கு முதல் அடித்தளம் பொறுமை அப்படின்றத முழுமையாக, அதாவது நிதானமாக இருந்தால் நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்றத முதல் முறையாக கதிர் உணர்றான். உடனே என்ன பண்ணுறான், இத்தனை நாள், அதாவது பல வருடங்கள் கைவிட்ட தன்னோட விவசாயத்தை கைப்பிடிக்கிறான். பயங்கரமாக உழைக்கிறான். உழைச்ச கொஞ்ச நாள் என்ன ஆகுது, அழகாக பயிர் விளைவிக்கிறான். ரொம்ப பசுமையாக விளைஞ்சு நிற்கிது. முதல்ல அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளால் இதை சாதிக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்ககிட்ட இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த தண்ணீர் கலங்கியே இருக்கும்போது எப்படி அவன் பதட்டமாக இருக்கும்போது தன்னால் எதுவுமே செய்ய முடியலன்னு யோசித்தானோ, நிதானமாக இருக்கும்போது எப்படி அந்த கலங்கிய தண்ணீர் அமைதியாக அதோட நிலைமைக்கு வந்துச்சோ, அந்த மாதிரி நம்ம பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக இதில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத அவன் முழுமையாக உணர ஆரம்பிக்கிறான். உடனே என்ன பண்ணுறான், இது கஷ்டமெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக நிதானமாக அந்த வேலைகளெல்லாம் செய்கிறான். செஞ்ச கொஞ்ச நாள் என்ன ஆகுது, அவன் வயல் முழுக்க பச்சை பசேல்னு பயிர்கள் அழகாக விளைஞ்சு நிற்கிது. அதை பார்க்கும்போது அவனுக்கு பெரும் நிம்மதி வருது. அதை விளைவிச்ச பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் மண்டியில் போடுறான். பெரிய பணம் வருது.
அவங்கிட்ட பணம் மட்டும் கிடையாது, இப்போ அதிக அளவில் மன நிம்மதியும் கிடைச்சது. நிம்மதியோட, அதாவது உன்னோட சிந்தனையை ஒருநிலைப்படுத்தின அப்படின்னா உங்ககிட்ட நிம்மதி மட்டும் கிடையாது, செல்வமும் வந்து சேரும். அப்படின்றது தான் இந்த கதை ஒரு பெரிய உதாரணமாக உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்ககிட்டயும் செல்வம் சேரணும் அப்படின்னா கடின உழைப்பு மட்டும் போதாது, உங்ககிட்ட பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்றது தான் நம்ம வாழ்க்கையோட முதல் முக்கியமான தத்துவம். இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.